ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி டே 1 சரி ஓகேவா. ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு 5 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ அது போக நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சேர்த்து அந்த 5 மேக்ஸ் கேள்வியோடு சேர்த்து ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஸோ முடிஞ்ச அளவுக்கு திருக்குறள் நம்ம பார்ப்போம். ஓகேவா. சரி, இப்போ ஒரு 5 கேள்வி என்ன அப்படின்னா ஒரு 2 சிம்பிளிஃபிகேஷன் கொஷின். ஓகேவா. 2 சிம்பிளிஃபிகேஷன் கொஷின், ஒரு பர்சன்டேஜ், 2 மென்சுரேஷன், அவ்வளோதான். மொத்தத்துக்கு 5 கேள்வி தான். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். ஸோ அது போக முதல்ல ஒரு திருக்குறள், கடைசி ஒரு திருக்குறள். ஓகேவா. ஸோ ஏன்னா இப்படியாவது திருக்குறள் படித்தா அதுலேருந்து ஏதோ ஒரு 2 கேள்வி அட்டன் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகேவா. அப்போ அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம், அவ்வளோதான். ஸோ இப்போ கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட்டாக கேட்க போகிறாங்க. திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் திருவள்ளுவர் இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறாங்க. அகரமே எழுத்துக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். இதில் ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டு, செகண்ட் மட்டும் கரெக்டு, இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே கரெக்டு. இவ்வளோ தான், ஒரு சிம்பிளான ஒரு கொஷின். அப்போ அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகேவா. ஸோ கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரம். ஓகே தானே. அடுத்து பார்த்துடலாம். இப்போ மேக்ஸ் 5 கேள்வி. சரி, இது என்னப்பா? 5x + 4y = 2. ஃபைண்ட் 32 பவர் x இன்ட்டு 16 பவர் ஒய். சரி, இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் இந்த கேள்வியை பார்த்தோன்னே தோன்றது என்ன அப்படின்னா எக்ஸு ஒய் 2 வேரியபிள் இருக்கா. அப்போ 2 வேரியபிளுக்கு நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் தேவைப்படும் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் தேவைப்படும். கரெக்டாக 2 வேரியபிளுக்கு 2 ஈக்குவேஷன் தேவை. பட் இங்கே ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 32 பவர் எக்ஸா இன்ட்டு 16 பவர் ஒய். ஓகேவா. அவ்வளோதான். இப்போ இந்த 32 நான் என்ன செய்ய போகிறேன், 2 பவரில் எழுத ட்ரை பண்ண போகிறேன். அப்போ 2 பவரில் எழுதுனா 16 × 2 32. அப்போ திருப்பி 2, 8 2 சார் 16, திருப்பி 2னா 4 2 சார் 8, திருப்பி 2 அப்படின்னா 2 2 சார் 4, திருப்பி 2, வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். 1 2 3 4 5. அப்போ 2 பவர் 5 அப்படின்னு எழுதலாமா? இந்த 32 2 பவர் 5 அப்படின்னு எழுதிக்கிறேன், வெளியே எக்ஸை போட்டுக்கிறேன். இப்போ 16 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? 16 இருக்குது. இதையும் அதே மாதிரி 2 பவரில் எழுத ட்ரை பண்ணவா? 16 அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 பவரில் எழுத ட்ரை பண்ண போகிறேன். அவ்வளோதானே. அப்போ 2 8 2 சார் 16, திருப்பி 2 4 2 சார் 8, திருப்பி 2னா 2 2 சார் 4, திருப்பி 2, அவ்வளோதான். அப்போ 2 பவர் 4ன்னு போட போகிறேன். மேலே ஒய், அவ்வளோதானே. இப்போ 2 பவர் 5xன்னு எழுதிக்கலாமா? அதாவது a பவரில் b ஹோல் பவர் c அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், a பவர் b இன்ட்டு சின்னு எழுத முடியும் நம்மளால். அப்போ 2 பவர் 5x இன்ட்டு 2 பவர் 4yன்னு எழுதலாமா? இன்ட்டு 2 பவர் 4y. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 பவர் 5x + 4y அப்படின்னு நான் எழுதலாம். கரெக்டாக. இப்போ a காமனாக இருக்குது, இங்கேயும் a காமனாக இருக்குது, இங்கே b இருக்குது, இங்கே c இருக்குது. a பவர் b இன்ட்டு a பவர் c அப்படின்னு இருந்துச்சுன்னா a பவர் b + cன்னு நம்மளால் எழுத முடியும். அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். அப்போ 2 பவர் 5x + 4y என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2ன்னு சொல்லிட்டாங்க. அதை 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ 2² என்னது 4. அப்போ ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ 4 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ நான் கேள்வி என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான். சிம்பிளிஃபிகேஷன் கேள்வியில் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அவ்வளோதானே. அப்போ கேள்வியை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், கொடுத்ததை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஆன்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். சரி, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அரேஞ்ச் 2/3 2/5 3/4 இன் அசெண்டிங் ஆர்டர். இந்த மூணையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு சிறுசு, அதுக்கடுத்து பெருசு, அதுக்கடுத்து இன்னும் பெருசு, அவ்வளோதானே. சரி, அப்போ எல்சிஎம் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் எல்சிஎம். அப்போ 3 5 4 காமனான டினாமினேட்டர் என்ன வரும்? இது அதாவது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா காமனாக கீழே இது வரணும்ல. அப்போ 3 5 4 கீழே நான் டினாமினேட்டருக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 4, வேறு வழியே கிடையாது, 3 தான். அப்போ 3 × 5 15. அப்போ 4 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 60ன்னு வரப்போகுது. அப்போ இங்கே 3 60ன்னு வரணும்னா மேலே எங்கேயும் என்ன செய்யணும், 20ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ 2 × 20 அப்படின்னா 40ன்னு வருமா? 2 × 20 40ன்னு வரும். அப்போ இது 40/16 எழுதணும். 40/60. இது ஒன்று முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே என்ன செய்யணும், மேலே எங்கேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 × 12 60. அப்போ இது என்னன்னு வரும், கீழே 60 அப்படின்னு நான் மாற்றினேன்னா 2 × 12 24ன்னு வருமா? அவ்வளோதான். இப்போ 4 நான் 16ன்னு மாற்றணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 15ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 10 × 4 40, 5 × 4 20, அப்போ 60. அப்போ 15 × 3 என்னதுன்னா 45/60ன்னு வரும். இப்போ கீழே டினாமினேட்டர் சேமாக மாறிடுச்சு. சரி, இப்போ இதில் எது பெருசு எது சிறுசு அப்படின்னு நான் சொல்லி கண்டுபிடிக்கணும்ல. இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு டவுட்டு வருது அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கீழே 2ன்னு போட போகிறோம், மேலே 1ன்னு போடுறேன். இப்போ கீழே 2ன்னு போடுறேன், மேலேயும் 2ன்னு போடுறேன். இது என்னது 1/2னா அரைன்னு அர்த்தம் தானே. 1/2 அப்படின்னா ஆஃப், அவ்வளோதானே.
அவ்வளோதான். இப்போ 2/2னா என்னது, 1ன்னு வந்துடும். அப்போ 1னா 1 முழு நம்பர். அப்போ இதில் எது சிறுசு எது பெருசு, அரைங்கிறது சிறுசு, இந்த 1ங்கிறது பெருசு. அப்போ மேலே இங்கே கீழே ரெண்டுமே டினாமினேட்டரில் 2ன்னு தான் இருக்குது, பட் மேலே 1ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ மேலே சின்ன நம்பர் இருக்கிறது வந்து சின்ன நம்பர், மேலே பெரிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பர். அவ்வளோதானே, சிம்பிளான லாஜிக் தானே, கரெக்டாக புரியுதுல உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான். அப்போ 2ல் 1 பங்கு, இதில் ரெண்டு பங்குமே இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ இங்கே 60ல் 24 பங்கு அப்படிங்கிறது தான் சின்ன நம்பர். அதுக்கடுத்து 40ங்கிறது சின்ன நம்பர், அதுக்கப்புறம் 45 வரும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 24/60 அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரப்போகுது, 2/5ன்னு வரப்போகுது. அதுக்கப்புறம் 40 அப்படின்னு சொன்னால் 2/3 அப்படிங்கிறது வரப்போகுது. கரெக்டாக? அதுக்கப்புறம் 3/4ன்னு வரப்போம். அப்போ 2/5, 2/3, 3/4 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதற்குரிய கரெக்டான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கீழே இருக்கிற டினாமினேட்டரை சேம் ஆக்கிட்டோம் அப்படின்னா மேலே கண்டுபிடிச்சிக்கலாம். மேலே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது. அவ்வளோதான். சரி, அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49%. எல்லாரும் கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா 7%. அப்படி சொன்னாங்கன்னா ஆன்சர் தப்பு. அதுதான் ஆப்ஷன் ஏழையே இருக்கும். அப்போ அது ஆன்சர் தப்பு அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நான் எனக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும்னு சொல்லி கொடுத்துறேன். 49%னா என்ன செய்வோம், /100ன்னு போடுவோம். அவ்வளோதானே. ஆனால் இங்கே ஸ்கொயர் ரூட் /100க்கும் சேர்த்து தான் ஸ்கொயர் ரூட், ஏன்னா பர்சன்டேஜுக்கு சேர்த்தானா ஸ்கொயர் ரூட். அப்போ இதை நான் வெளியிலேருந்து எடுக்கிறப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தேன்னா 7ன்னு வரப்போகுது. 7ல் 49, 10 × 10 100. அப்போ 7/10ன்னு வருது. பட் ஆன்சர் என்ன இருக்குது, பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ 7/10 பர்சன்டேஜாக மாற்றணும். என்ன செய்யணும், × 100%ன்னு போடுவேன். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 70% அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் சி 70% அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் எடுத்து நீங்களே போட்டு பார்க்கலாம். 8 8 சார் 64. அப்போ 64%, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64% என்ன அப்படிங்கிறத நீங்களாக போட்டு பாருங்கள். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். A veranda of with 3 meter is constructed outside the room of a length 9 meter with 7 meter. 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஓர் அறைக்கு வெளியே. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 9 மீட்டர் நீளமாம்ப்பா, இது 9 மீட்டராம்ப்பா லென்த்து. ஓகேவா? அதற்கப்புறம் 7 மீட்டர் பிரெத்தாம்ப்பா சொல்லிட்டாங்கப்பா, லென்த்தும் பிரெத்தும் சொல்லிட்டாங்கப்பா. இது ஒரு அறைப்பா, ஒரு ரூமு. இதற்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. அந்த வறண்டா இருக்காம்ப்பா 3 மீட்ரு. அப்போ இங்கிட்டு ஒரு 3 மீட்ரு, இங்கிட்டு ஒரு 3 மீட்ரு, இங்கிட்டு ஒரு 3 மீட்ரு, இங்கிட்டு ஒரு 3 மீட்ரு. அப்படியே வரைஞ்சுக்கவா? சரிப்பா, வறண்டாவை வரைஞ்சிட்டேன்ப்பா. அவ்வளோதான். அந்த தாழ்வாரம் பகுதிக்கு 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்க. அப்போ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் ஆஃப் த வரண்டா அட் த ரேட் ஆஃப் ₹15 per ஸ்கொயர் மீட்டர். அப்போ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு, 1 சதுர மீட்டருக்கு இப்போ எத்தனை ரூபா ஆகுதான், 15 ரூபா ஆகுதான். இப்போ இந்த வறண்டாவை ஃபுல்லாக நான் சிமெண்ட்டை வச்சு பூசணும் அப்படின்னா எவ்வளவு ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், அந்த வறண்டாவோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு ×15 அப்படிங்கிறத போட்டால் எனக்கு தேவையான ஆன்சர் வந்துட போகுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும், ஏரியா ஆஃப் த வறண்டா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த வறண்டா எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது சின்ன ரெக்டாங்கிள், இது பெரிய ரெக்டாங்கிள். அப்போ பெரிய ரெக்டாங்கிள்லேருந்து சின்ன ரெக்டாங்கிளை எடுத்து விட்டோம்னா அந்த வறண்டாவோட ஏரியா கிடச்சிட போகுது. அப்போ பெரிய ரெக்டாங்கிளோட லென்த் என்ன, பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த லென்த் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 9 மீட்டருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இது 9 மீட்ரு. அப்போ இங்கே ஒரு 3 மீட்டர் ஆட் ஆகுது, இங்கே ஒரு 3 மீட்டர் ஆகுது. அப்போ 9 + 3 + 3, அப்போ 9 + 6, 9 + 6 என்னது, 15 மீட்டரு. இன்ட்டு அதே மாதிரி இந்த லென்த் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 7 மீட்டருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே ஒரு 3 கீழே ஒரு 3, அப்போ 7 + 3 + 3, அப்போ 7 + 6ன்னு வரும். 7 + 6 என்னது, 13 மைனஸ் இது வந்து பெரிய ரெக்டாங்கிளுடைய ஏரியா. இப்போ அதுலேருந்து சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா கழிக்க போகிறோம். அப்போ 9 × 7, ஏன்னா சொல்லியிருக்காங்களா 9 7, அவ்வளோதான். இப்போ நான் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 15 13 என்னன்னு பார்க்கணும். 5 3 சார் 15, 1 போடுவேன். 1 × 3 3, + 1னா 4ன்னு வரப்போகுது. இங்கே 5 1, அப்போ 5 9 1, அப்போ 195 மைனஸ் 9 × 7 என்னது 63 அப்படின்னு வருது. அப்போ 195லேருந்து 63 நான் எடுத்து விட்டுறணும். அப்போ 2ன்னு வருமா, 5 - 3 2, 9 - 6 3, அப்போ 132. 132 அப்படிங்கிறது தான் என்னது, ஏரியா ஆஃப் த வரண்டா. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏரியாவை ×15ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஏன்னா 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபாயா, 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபா. அப்போ 132 சதுர மீட்டர் ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 132 × 15 அப்படின்னு நான் போட்டேன் ஆன்சர். அப்போ 5 × 2 10, மிச்சம் 1, 15 16, மிச்சம் 1 5 6, திருப்பி 2
1 அப்போ 0 8 9 1 அப்போ 1980 ரூபா அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். 1980 rupees அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? சரி, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஏரியா ஆஃப் த வரண்டா என்னன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? பெரிய ரெக்டாங்கிள்லேருந்து சின்ன ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டா ஏரியா ஆஃப் த வரண்டா கிடச்சிட போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள்ப்பா. இது ஃபுல்லாக பெரிய ரெக்டாங்கிள், கரெக்டு தானே? இப்போ சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியாவை இதுலேருந்து நான் எடுக்க போகிறேன். அப்போ இதுதான் சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா, கரெக்டாக? இப்போ இந்த சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியாவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வரண்டா கிடச்சிரும்ல. ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த வரண்டா கிடச்சிரும்ல. இதுதானே வரண்டா. இந்த வரண்டா இந்த 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 வரண்டாவோட ஏரியா கிடச்சிரும். அப்போ 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபா ஆகுதாம்ப்பா. அப்போ நான் மொத்தம் 132 சதுர மீட்டருக்கு நான் என்ன செய்யணும்? சிமெண்ட் பூச போகிறேன். அப்போ நான் அந்த சிமெண்ட் பூசுறதுக்கு 132 × 15 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், எனக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்த கேள்வி. இஃப் த ஹைட் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 30%, பேஸ் டிக்ரீஸ்டு பை 20%. ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து அடிப்பக்கம் 20% குறைந்தால் முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? வாட் வில் பி த எஃபெக்ட் வில் அக்கர் இன் இட்ஸ் ஏரியா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ 100 இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ 100 இன்ட்டு ஏரியாவை என்ன செய்கிறாங்களாம்? 30% டிக்ரீஸ் பண்ணுறாங்களாம். அப்போ 30% டிக்ரீஸ் பண்ணாங்க, சாரி 30% என்ன பண்ணுறாங்க? இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கேள்வி படிக்கிறப்ப இன்னும் கவனமாக இருக்கணும் இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லையும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாடம். ஸோ பிவைக்யூ ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் காரணம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டிக்ரீஸ்ன்னு நான் படிச்சுட்டே பாருங்க. அப்போ டிக்ரீஸ்ன்னு சொல்லிட்டு 70ன்னு போட்டுருவேன், தப்பு. அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இதுதான். அப்போ இன்க்ரீஸு டிக்ரீஸுங்கிறத நம்ம நோட் பண்ணணும். கொஷின் படிக்கிறப்பயே அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பார்த்தே நோட் பண்ணணும். அப்போ இன்க்ரீஸ்டு பை 30% அப்படின்னா 130ன்னு வரப்போகுது, கரெக்டு தானே? 130/100ன்னு போடுவேன். அவ்வளோதான். அடுத்து என்ன செய்ய போகிறேன்? பேஸு டிக்ரீஸ்னா அப்போ 100 - 20 80/100 அப்படின்னு போட போகிறேன். அவ்வளோதானே, வேலை முடிஞ்சு. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த 100 கேன்சல் பண்ணுறேன். இங்கே 2 முட்டை, இங்கே 2 முட்டை. 13 × 8 10 × 8 எவ்வளவு? 80. 3 8s are 24. அப்போ என்ன வரப்போகுது? 104ன்னு வரப்போகுது. அப்போ 104ன்னு வரப்போகுது. அப்போ 104 அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? 100ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு 100ன்னு எடுத்துக்கிட்டோம். அதை 30% இன்க்ரீஸ் பண்ணி 20% டிக்ரீஸ் பண்ணதுனால நமக்கு 104ங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ 4% அதிகரிச்சிருக்கு. அப்போ 4% அப்படிங்கிறத நமக்குரிய ஆன்சர். ஓகேவா? 100ங்கிறது நமக்கு என்னவா மாறிடுச்சு? 104ங்கிறது மாறிடுச்சு. ஸோ இந்த பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணும்னா 104 - 100 டிவைடட் பை 100 × 100% அப்படின்னு சொல்லி போட போகிறோம். அப்போ இந்த 100 கேன்சல் ஆகும். அப்போ மேலே என்ன வரும்? 4ன்னு வரும். அப்போ 4% அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதானே. இப்போ 4% என்னவா இருக்குன்னா அதிகரிச்சிருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஓகேவா? ஸோ 100ன்னு சொல்லி நானாக ஏரியாவை எடுத்துக்கிட்டேன். அது 30% இன்க்ரீஸ் ஆகுது, 20% டிக்ரீஸ் ஆகுது. அதனால் எனக்கு கிடச்ச ஆன்சர் 104. அப்போ 100ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? 104ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இப்படி போடணும். 104 - 100 டிவைடட் பை 100 × 100%ன்னு போட போகிறேன். அப்போ 4ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ 4% அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ அப்போ 4% அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். சரி, இப்போ 5 கேள்வி பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக இன்னொரு திருக்குறள். வான் சிறப்பு. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் தலை, கெடுப்பதுவும் எடுப்பதுவும் மலை. அவ்வளோதான். ஸோ அப்போ மலைங்கிறது வந்துச்சு. அப்போ வான் சிறப்பு. ஓகேவா? ஸோ அடுத்து உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அவ்வளோதான். அப்போ இந்த குறளை கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? என்ன அதிகாரம்னு கேட்பாங்க. அப்போ கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வை மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னா வான் சிறப்பு அதிகாரம் அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? ஸோ அது ஒரு கேள்வி. ஸோ அதற்கப்புறம் இந்த குறள் பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான், உரிய காலத்தில் பெஞ்சு காப்பதும் மழை தான் அப்படிங்கிறது. ஸோ இதை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஸோ அப்போ உரிய காலத்தில் பெய்யாமல், ஸோ மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அது கெடுத்து விட்டுருச்சு, அதுவும் மழை தான். ஆனால் கரெக்டான டயத்தில் மழை பெஞ்சு நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றுறதும் மழை தான் அப்படிங்கிறதோட முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.